ருத்ரா அங்கே இருக்கிற லோட்லாம் பேக் பண்ணி சீக்கிரம் ஏத சொல்லுமா, புரியுதா? இந்த பாரு, ஏய் ஏறுமா மாடாரு நின்றுட்டு ஒரே இடத்துல பா, அங்கே போய் வேலையா பாரு. வந்துட்டா மினிக்கிட்டு, நீ போய் லோடு கவுண்ட் பண்ணுமா. என்னடா சத்தங்க, இவன்கிட்ட ஒரே ரோதனையா போச்சா? பார்த்து வாடா, டேய் பார்த்துடா, மெதுவா மெதுவா. சார் பாருங்க சார், லோடு இருக்கும்போது காலில் போட்டுட்டான் சார். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஐயோ சார், அடிபட்டு காலில் ரத்தம் போயிட்டு இருக்கு சார், ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போலாம் சார். ஒரு அடி, சின்ன அடிக்கு போயிட்டு ஏய் பாஸ்கரே வாடா. தர்தோ ரகா சார், கால்ல கட்டி விட்டு வேலைய பார்க்க சொல்றான். தர்தோ ரகா சார், கத்தி பேசாத, வாளே மிதிப்பே. டேய் வாடா, கால்ல கட்டு போடலாம். தர்தோ ரகா சார். டேய் இல்ல யோ நிலம் நிலம் மனுஷாயா, கொஞ்சமா இறக்கமா இருக்கையா உனக்கு? இவனுக்குலாம் வேலையை தவிர வேற ஏதாவது தெரியுமாயா அவனுக்கு? பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறான்ல, உங்களை நம்பி தானே வந்து இங்க வேலை செய்யறான். இவங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமாயா? இவனுக்கு அடிப்பட்ட இவன் குடும்பம் என்ன ஆகணும்னு தெரியுமாயா? ஆனா நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ போட்டுற சட்டை, நீ திங்கிற சோறு, நீ ஓட்டுற கார், உன் புள்ள குட்டி படிக்கிறது எல்லாமே நாங்க வேலை செஞ்சு வேறுல வந்துடும் நாய. ஏய் ஏய் இல்ல, அவன் வலி வலின்னு கத்திக்கிட்டு இருக்கான், வலி உனக்கு புரியுதாடா? டேய் சங்கரு, அவசரப்பட்டான்டா, ஏதோ தப்பு நடக்க போகுதுடா. குத்துனது தான் குத்துனா, கழுத்துலையாவது குத்தி இருக்கலாம்ல. டேய் நானே பயந்து போயிருக்கேன்டா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ வேற எரிய நெருப்புல என்ன ஊத்திட்டு இருக்க? திருப்பி அடிச்சாதான் எல்லாம் மாறும்னா திருப்பி அடிக்கணும். அடிப்போமா? டேய் திங்கிற சொத்துல மண்ணில் போட்டுறாரா, போடாங்கிட்டு. வலிக்குதாடா? வலிக்குதாடா உனக்கு? அதே மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும். अंदर से उनको जरूरत क्या थी ये सब करने की? देख मारा क्या ना भी, பைத்தியக்காரன்டா இருந்தாலும். तो क्या जिंदा रह जाता अगर ये सब नहीं करता तो? समझे किसकी बात ये तो? என்னையோட கால்ல கிழிக்கிற பாஸ்கர், பாடியை வெளியே தூக்கி போட்டு கிளியர் பண்றா. டேய் சார் எட்ரா குடு குடுடா. பா நல்லா இருக்கியாப்பா? ஏப்பா ஊருக்கே வரமாட்ற? அடுத்த மாசமாச்சு ஊருக்கு வந்து உன் முகத்தை காட்டுப்போ சாமி. வாரியாப்பா? கொலைக்கார பாவி துடிக்க துடிக்க இப்படி கொண்டுட்டானேடி. கண்ணதாசன் ரொம்ப நல்லவருடி, அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சே. வாடா இங்க வாடா. வா. யாரா நீ? என்ன மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கு? பைக்கில் இருந்து கீழே வந்துட்டு சார். என்ன இந்த நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கா? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அப்பா பார்க்க போகிறேன் சார். அப்படியா? வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் விடுறேன். இல்லை பரவாயில்ல சார். சொல்லிட்டு இருக்கல ஏறா. ஏய் ஐயா சொல்றாருல ஏற வண்டியில. யோ எடியா. ஹலோ சொல்லியா? சார் ஸ்டேஷனுக்கு டிசி வந்திருக்காரு, உங்களை உடனே வர சொன்னார் சார். இதோ வரேன். ஏய் இறங்குடா, இன்னைக்கு உன் நல்ல நேரம், தப்பிச்சிட்ட போ. தேங்க்ஸ் சார். ஐயா ஆளை பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான், இறக்கி விட்டீங்க. யோ அக்யூஸ்ட் யாரு அப்பாவி யாரு மூஞ்சை பார்த்தா தெரியாதா? அவன் பார்க்க அப்புறாணி மாதிரி இருக்கான்யா. நீ வண்டி ரிவர்ஸ் எடு.
மணி 6 போகுது, இன்னும் வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருக்கானுங்க பாரு. அண்ணா அண்ணா, என்னப்பா இங்க இந்த நேரத்தில்? அப்பா எங்கண்ணே? அதை ஏன்பா கேட்குற? நேற்று லோடு இறக்குறப்ப சாப்பிடல போல இருக்கு, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இப்போ தான் வந்து படுத்தேன். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஜோசப் ஹாஸ்பிட்டலு. கூட மாரியப்பன் இருக்கான்பா. ஏய் தம்பி, ஏய் டேய், உனக்கு என்னப்பா ஆச்சு? ஆ டேய் என்னப்பா? டீன் வந்தோடனே கண்டிப்பாக சொல்கிறேனே. மேடம், சிவலிங்கம் என்ற பேஷண்ட். நீங்கள் அவரோட பையன். ஒரு நிமிஷம். வார்டு நம்பர் 28 போங்க. எப்படி போகணும்? 28 தானே? இப்படியே நேராக ரைட் எடு, 3rd floor, அங்கே போய் பாரு. டேய் தம்பி, மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்குது. அதை விடுங்கண்ணே, அப்பா எங்கண்ணே? என்னத்த சொல்ல, உங்கள் அப்பா கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். காசு மிச்சம் பண்ணுறேன்னு வயிற்ற காய போடுறாரு. இதோட 5வது தடவை மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. ஏதோ மார்க்கெட் ஆள்லாம் தூக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ப்பா. 5வது தடவையா? பின்ன சம்பாதிக்கிற காசெல்லாம் வீட்டுக்கு அமுச்சு விட்டு ஒரு வேலை தான்ப்பா சாப்பிட்றாரு. மற்ற வேலைலாம் டீயை குடிச்சா இப்படி தான்ப்பா ஆகும். உள்ளதாங்கிறாரு, போய் பாரு. அப்பா. ஏய், யார்ப்பா நீ? நீ பாட்டு உள்ளே வந்துட்டுருக்க? அவங்க பையன் சார். ஸோ வாட்? இப்படியெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அப்பாவுக்கு என்ன சார் ஆச்சு? கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம லோ பிபி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இனிமேல் அது கரெக்டான டைமுக்கு சாப்பிட வைங்க, இல்லைன்னா கிரிட்டிக்கல் ஆகிடும். பா 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 ஏய் இரு இரு, என்னப்பா நீங்க? என்னப்பா இதெல்லாம்? ஏன்ப்பா சாப்பிடாம இருக்க? என்ன விடுப்பா, நீ ஏன் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க? மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. நீ படுப்பா. என்னாச்சுப்பா? கனதாசன் பேக்லேருந்து என்ன எடுத்தீங்க? டேய், நான் என்னடா எடுத்தேன்? பேக்கு திறந்துருந்துச்சு, அதான் மூடி வச்சேன்.
நீங்கள் எதோ எடுத்தீங்க. டேய் நான் என்ன எடுத்தேன்? எடுத்தீங்கண்ணா. டேய் அடிங்க மயிரே. டேய் என்ன தைரியம் இருந்தா நிறைய கையப்ப இன்னைக்கு சத்ராணி எட்ரா கைய வேணாம். என்ன வீணா பகச்சுக்காத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். கையடுறான்ல. ஏதோ பவுனம்மா அக்கௌண்ட் நம்பர்லாம் எழுதியிருக்குண்ணே. பாரதி, கண்ணதாசனோட அம்மா பேர் தான் பவுனம்மா. அவங்கள பற்றி என்கிட்ட அடிக்கடி நிறையா சொல்லியிருக்கான். ஒருவேளை அவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்காக தான் வச்சுருப்பான் போல. உழைச்சி சம்பாரித்த காசு பாவம். இந்த அக்கௌண்ட் நம்பரில் போய் சீக்கிரமாக நீ அனுப்பிடு. ஏன்னா இங்கே திருட்டு பயலுக நிறைய இருக்கானுங்க. இது எதுக்குண்ணே? இந்த பணத்தை அனுப்புறதுக்கு சார்ஜ் கட்டாலும் கேட்பானுங்க. இதை வச்சுக்கோ, சீக்கிரமாக போய் அனுப்பு. முதலாளிங்க தான் தொழிலாளிங்களோட ரத்தத்தை உறிஞ்சுறாங்கன்னா நம்ம கூட வேலை பார்த்தவன் கண்ணதாசன் செத்து போனவனோட ரத்தத்தை கூட உறிஞ்சுன்னு நினைக்கிறேடா. திருட்டு பயல, அயோக்கிய பயடா நீ. வேணாண்டா சங்கரு, பார்த்து பேசு. என்னடா பார்த்து பேசுறது? டேய் எங்கடா போற? உடம்பு சரியில்லைண்ணே, மெடிக்கல் ஷாப் வர போகிறேன். கேட்ட தரங்கண்ணே. இப்படியெல்லாம் வெளியே போகக்கூடாதுடா. செங்கோடைய வந்தால் என்ன தான் திட்டுவான். ரொம்ப முடியலண்ணே, போயிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா. போ கிளம்பு. தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி. அண்ணா. சொல்லுங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர் கார்டு எங்கே இருக்குது? அங்கே மேலே இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. மேடம் சொல்லுங்க. பணம் அனுப்பணும். எவ்வளோ? 50,000 கொடுங்க. ஹலோ, யாரு? ஹலோ அம்மா, என் பேர் பாரதி. கண்ணதாசனை கூட தான் வேலை பார்க்குறேன். அவர் 50,000 பணம் கொடுத்து உங்களுக்கு போட்டு விட சொன்னார்மா. இப்போ தான் போட்டு விட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? என் மகன் எங்கப்பா? அவர் கொஞ்சம் வேலையாக இருக்காருமா, அதான் என்ன அனுப்பிச்சி விட்டார். அப்படியா கண்ணு? தம்பி நல்லா இருக்கானாப்பா? அவருக்கு என்னம்மா, நல்லா இருக்கார். ஒரு ஃபோன் போட சொல்லுப்பா, பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்கம்மா. சரிப்பா, நான் வச்சிரட்டுமா?